குரு பகவான் வந்து விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு தன காரகராக இருந்துட்டு இருக்கிறாரு, பஞ்சமாதிபதியாக இருக்கார். எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படுறது, தடங்கள் ஏற்படுறது, அந்த நல்லது நடக்காமல் தடை ஏற்படக்கூடிய சூழல். கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா அன்பு, பாசம், அரவணைப்பு இதுவெல்லாம் அப்பாற்பட்டு வசியம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவை வசியம்தான். பணம் அப்படிங்கிறது தினம் தினம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு. வணக்கம் நேர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைய தினம் எந்த ராசிக்கான பலனை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கான இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விருச்சிக ராசி அப்படின்னாலே பயங்கர ஒரு ஷார்ப்பாக இருப்பாங்க, தேல் கொட்டுற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம், ஸ்கார்பியன் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வெடுக்குன்னு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த குரு பயிற்சி இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க சார்? அதாவது கால புருஷ தத்துவப்படி 8வது ராசியாக விளங்கக்கூடிய இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் வந்து விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு தன காரகராக இருந்துட்டு இருக்கிறாரு, பஞ்சமாதிபதியாக இருக்கார். விருச்சிக ராசிக்கு தனகாரகராக இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளையும், சத்தமில்லாத மகிழ்ச்சிகளையும், சத்தமில்லாத ஆர்ப்பாட்டம் இல்லாத மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் நித்தம் கொடுப்பார் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய விதியாக இருந்துட்டு இருக்குது. கடந்த காலங்களில் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்ததுனால, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்ததுனால எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படுறது, தடங்கள் ஏற்படுறது, எங்கே பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அந்த நல்லது நடக்காமல் தடை ஏற்படக்கூடிய சூழல் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தடை தாமத சம்பந்தப்பட்ட சூழல்கள் விலகி சந்தோஷமான தடை இல்லாத தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தினம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு 7ஆம் இடத்துக்கு. பொதுவாகவே 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானம்னு சொல்லிக்கிறது. சாஸ்திர ரீதியாக கலஸ்தர ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் வந்து உறுதியாகும். அதாவது 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்ததுனால திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட அந்த 7ஆம் இடமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால, அந்த சுக்கிர பகவான் கலஸ்தர காரகராக இருக்கிறதுனால கண்டிப்பாக மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவர்களுக்கு கூட நல்ல திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை வந்து சந்திக்கும். கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா அன்பு, பாசம், அரவணைப்பு இதுவெல்லாம் அப்பாற்பட்டு வசியம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவை வசியம்தான். காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வசியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உசிதமாக வந்துட்டு இருக்கும். அந்த வசியத்தை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில், உசிதமான அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறாரு. 7ஆம் இடத்துல குரு இருந்தால் எடுத்ததெல்லாம் வெற்றி, எதை நினைச்சாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதனால் உங்களுடைய மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய, கடந்த 7-8 வருஷங்களாக விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்லது சொல்ல முடியாத ஒரு தடை இருந்துட்டு இருந்தது. இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக நல்லது சொல்லக்கூடிய, மகிழ்ச்சிகளை தரக்கூடிய, வளர்ச்சிகளை தரக்கூடிய, சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு தினம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயம் வந்துட்டு இருக்குது. உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் பயிற்சியாகிறாரு. பணம் அப்படிங்கிறது தினம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு. பொதுவாகவே குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத விட தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடங்களுக்கு பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 11ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜய லாபஸ்தானமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை கொடுப்பாரு. கடந்த காலங்களில் நிறைய தோல்வி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? எவ்வளவு தோல்வி கிடைச்சதோ, எவ்வளவு அனுபவம் கிடைச்சதோ, அந்த தோல்விகளை அனுபவங்களை எல்லாம் வித்தையாக கற்றுக்கிட்டு அந்த வித்தைகளை சரியான வகையில் பயன்படுத்தி, முறையான வகையில் பயன்படுத்தி கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. கன்னி ராசியை குரு பார்க்கறதுனால எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுப்பாரு. கடல் கடந்த பயணங்களை கொடுப்பாரு. கடல் கடந்து உத்தியோகம் கொடுத்துட்ருப்பாரு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதியை கொடுப்பாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசியையும் குரு பகவான் பார்க்குறாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறது மிக அற்புதம்.
பொதுவாக பார்வை அப்படிங்கிறது வந்து சைடு பார்வை, இந்த இடது பக்க பார்வை, வலது பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறத சப்தம பார்வை. நேருக்கு நேராக சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசி விருச்சிக ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால மிகப்பெரிய அமைப்பு. அதாவது வியாழ நோக்கம் குரு பலம் சொல்கிறோம் இல்லையா, குரு பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ராசியில் அதாவது எதை எடுத்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இதே நன்மை கடந்த வருஷம் வந்துட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? உங்களுடைய நன்மை, உங்களுடைய ஆலோசனை வந்து அடுத்தவங்களுக்கு போய்கிட்டு இருந்தது. ஆனால் உங்களுடைய யோகம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய, கடந்த காலங்களில் தியாகமான வாழ்க்கையை வாழ்ந்த உங்களுக்கு யோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. அதே மாதிரி ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அந்த வாசகம் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் சந்திக்க முடியும். இதே குரு பகவான் தன்னுடைய சொந்த பார்வையாக 9வது பார்வையாக 3ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த ஒரு மனுஷாளுக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய இடமா இருக்கிறதுனால, முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எந்த இடமாக இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் முதன்மையாக தெரியக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய, அந்த முகவரியை சரியாக பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மையை அடையக்கூடிய, தகுதிக்கு மிகுந்த நட்புகள் கிடைக்கக்கூடிய, பெரிய பெரிய மனுஷாளுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய, நினைச்சு பார்க்க முடியாத முன்னேற்றங்களை அடையக்கூடிய, கடந்த காலங்களில் முக்கிய முயற்சி பண்ணி கூட ஒரு சிறு முன்னேற்றம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முயற்சிக்கு உண்டான மிகப்பெரிய வளர்ச்சிகளை, அதாவது அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய அனுமானங்களை, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு நல்லதுன்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா. ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் இருக்கிற இடமும் நல்ல இடம், 7ஆம் இடம். அதே மாதிரி பார்க்குற இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுவும் நல்லது. அதே மாதிரி ஜென்ம ராசியை பார்க்குறாரு, அது அதை விட நல்லது. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, முன்னேற்றத்துக்கு நல்லது. ஆக குரு பகவான் வந்து இருக்கிற இடமும் நல்லதாக இருந்து பார்க்குற பார்வையும் நன்மையாக இருக்கிறதுனால உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் முழுவதும் வந்துட்டு இருக்கோம். குரு பகவானை பொறுத்தளவுக்கு, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால, குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தது அப்படின்னா குருமங்கள யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் இருக்கிறதுனால சுபகாரியங்களை இதனால் வரைக்கும் அடுத்த குடும்பத்துக்கு நடத்தி வச்ச உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியங்களை அன்றாடமும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி வந்து நல்ல யோகமானதாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஏதாவது பரிகாரம் தேவையா? பரிகாரம் இருக்குங்களா? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கலாங்கிற சாஸ்திர விதி இருந்துகிட்டு இருந்தால் கூட அதே செவ்வாய்க்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. என்ன, விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமை நாள் காலை நேரத்தில் அர்ச்சனை பண்ணுறது நல்லது. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு நேரம் இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் மதியத்துக்கு மேலே அர்ச்சனை பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உச்சி பொழுதுக்கு மேலே அர்ச்சனை பண்ணக்கூடிய அம்சத்துக்கு மேலே காலை நேரத்தில் உச்சி பொழுதுக்கு முன்னாடி ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய மதியம் 12 மணிக்குள்ள எந்த கோயிலாக இருந்தாலும் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஓய்ந்து மிகப்பெரிய கர்ஜனையான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்கும். பரிகாரமும் பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமா கர்ஜனையான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கறதும் நிறையவே சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி எவ்வளோ நன்மையா இருக்க போகுது அப்படிங்கிறத சார் சொல்லி நம்ம கேட்டோங்க. மீண்டும் நாளை பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.